வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். தேவ ராஜ்யமே நம் குறியாகட்டும். இந்திய தேசத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேசத்தை நடத்தி செல்லும் அரசினை தெரிந்து கொள்ளும் தேர்தலில் பல கோடி இளைஞர்களின் வாக்குகள் காரியங்களை நிர்ணயிக்க, நிலைநாட்ட, மாற்ற உபயோகப்பட போகிறது. வாழ்க்கையில் சரியான பிடிப்பில்லாத அநேகர் தேசத்தின் நிலையை நிலைநாட்ட உபயோகப்பட போகின்றனர். அவர்கள் ஆர்வத்தின் மிகுதியினால் இதில் அதிக உற்சாகமாய் பங்கு பெற வாய்ப்புண்டு. தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களே தேசத்திற்கு தேவை. இந்நிலையில் தேவ மக்கள் மத்தியில் இன்னுமோர் போர் நடந்து கொண்டிருப்பதனை கவனிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த போர் வெளியே தெரியாவிட்டாலும் அநேகருடைய அறியாமை நிமித்தமாக பலமாகவே நடைபெறுகிறது என்பதனை ஆவிக்குரிய உலகினை உற்று நோக்கினால் விளங்கும். அடிப்படையான உண்மைகளை அறிந்து கொள்ளும்படி சில காரியங்களை விளக்க விரும்புகிறேன். நாம் மறுபடியும் பிறக்கும் போது, அதாவது பாவமன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துவில் பெற்று அவருக்குள் வாழ ஆரம்பித்து ஆவிக்குரிய உலகில் பிரவேசிக்கும் போது தேவ ராஜ்யத்தின் பிரஜையாகிறோம் என்பதனை மறக்கலாகாது. ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு. யோவான் 3:3. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். யோவான் 3:5. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறேன். கொலோசையர் 1:13. எனவே முதலாவது நாம் ஒரு ராஜ்யத்தின் பிரஜையாகிறோம் என்பதை மறக்க முடியாது. அது சபையின் அங்கமாகிறோம் என்பது போலத்தான் அநேக நேரங்களில் சித்தரிக்கப்படுகிறது. தேவனுடைய பெரிதான உலகளாவிய சபையின் அங்கமாகிறோம் என்பதே உண்மை. அதுவே கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 12:13. ஒரு ஸ்தல சபை, லோக்கல் சர்ச், அந்த பெரிய சரீரத்தின் ஒரு துண்டுதான் என்பதனை விளங்கி கொண்டவர்கள் எத்தனை பேர்? அது புரியாததாலேயே அநேக போதகர்கள் ஸ்தல சபையின் முக்கியத்தை அழுத்தி கூறி மக்களை ராஜ்யத்தினுள் பிரஜைகள் என்கிற காரியத்தினின்று மாற்றி போட்டு விட்டனர். தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம்தான் நாம் பிரசங்கிக்கிறது என்பதனையும் மத்தேயு 24:14. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றதை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை தான் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்ததாக வேதம் குறிப்பிடுவதனையும் அப்போஸ்தலர் 8:12-5. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 28:31 என்பதையும் கவனித்து பார்த்தால் தெளிவு ஏற்படும். மேலும் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதும் அப்போஸ்தலர் 14:22. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:20 என்பதும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் பாத்திரமாக நடக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:11 என்பதையும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கலாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரர் என்று எண்ணும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதனையும் அடிக்கடி நினைவு கூற வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1:5. அவருடைய ராஜ்யத்தின் வருகைக்காகவே காத்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:1-8 என்பதுமே நம்முடைய ஜெபம். நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதும்
அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறலாகிய நாம், எபிரேயர் 12:28 என்பதும், அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்கு பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், யாக்கோபு 2:5 என்பதும் நம்மை உற்சாகப்படுத்தி எதிர்காலத்தினை குறித்த தெளிவான நம்பிக்கையை தருபவைகள். உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களாயின என்ற 7ஆம் தூதனின் எக்கால சத்தத்திற்கு காத்து நிற்பவர்கள் நாம், வெளிப்படுத்தல் 11:15. ஆனால் அந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, உலகத்தின் முறைகளை உபயோகப்படுத்தி பெற்றுக்கொள்வதற்கும் அல்ல, யோவான் 18:36. மேற்சொன்னவைகளின் அடிப்படையில் ஒரு மனிதன் இயேசுவை அறிந்து கொண்டு ராஜ்யத்தின் பிரஜையானால் அவனுடைய வாழ்க்கை ராஜ்யத்தை மையமாக கொண்டு செயல்படுபவையாகவே இருக்க வேண்டும். ஆனால் இந்த அநேக மக்கள் சபையை, குறிப்பாக ஸ்தல சபையை மையமாக கொண்ட வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க வற்புறுத்தப்படுகின்றனர். இதனை நான் கொடுமை என்றே கூறுவேன். ஏன் என்று கேட்பீர்கள். ராஜ்யத்தினை மையமாக கொண்ட வாழ்க்கைக்கும் ஸ்தல சபையினை மையமாக கொண்ட வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தினை கண்டறிந்தால் நான் கூறுவது உண்மை என்று ஒத்துக்கொள்வீர்கள். ஸ்தல சபை வாழ்வினை மையமாக கொண்ட மனிதன் ஒருவனை பற்றி வேதம் கூறுகிற உண்மைகளை காண்பிக்க விரும்புகிறேன். 3 யோவான் 9 காணப்படும் தியோத்ரேப்பு என்பவனை கவனித்து பாருங்கள். அவன் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்துகிறவன், ஏற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களை தள்ளிவிடுகிறவன். வசனம் 10. அது நிமித்தம் அப்போஸ்தலனை யோவான் போன்றவர்களை கூட ஏற்றுக்கொள்ள மனதற்றவன். வசனம் 9. தான் அப்படி நடப்பதுமன்றி மற்றவர்களையும், அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்களையும் தடை செய்கிறான். வசனம் 10. சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் நடந்து கொள்ள தேசத்திலே தேவனுக்காய் அலைந்து திரிபவர்களை பிரஜாதிகளிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவின் ராஜ்ய பணியில் ஈடுபட்டவர்களை தாங்க கடமைப்பட்டவர்களை செயலற்று போக பண்ணுகிறான். வசனம் 7, 8. இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து அன்பின் சீஷனாக எண்ணப்பட்ட மூத்த அப்போஸ்தலனையே மதிக்க முடியாதவாறு அவனுடைய பெருமையும் கண்ணடைப்பும் தடை செய்துவிட்டன. வசனம் 9. இன்றும் அநேக ஊழியர்கள் இப்படி காட்சியளிப்பதற்கு காரணம், நாம் மக்களின் விசுவாசத்திற்கு அதிகாரிகள் அல்ல, மாறாக அவருடைய சந்தோஷத்திற்கு சகாயர்கள் மாத்திரமே. 2 கொரிந்தியர் 1:24 என்பதனை மறந்ததினாலேயே. ஸ்தல சபையை மையமாக கொண்ட வாழ்க்கையில் இங்கேதான் வர வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற வற்புறுத்துதல்கள் அதிகம் காணப்படும். ராஜ்யத்தை மையமாக கொண்ட வாழ்வில் எப்படியாவது சந்திக்கப்படாதவர்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்பது வற்புறுத்தப்படும். ஸ்தல சபையை மையமாக கொண்ட சபையில் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள் என்ற வார்த்தை வாரம் தப்பாமல் வர்ணிக்கப்படும். ராஜ்யத்தை மையமாக கொண்ட சபையில் புதிதாக ரட்சிப்புக்குள் இந்த வாரம் எத்தனை பேர் கொண்டு வரப்பட்டார்கள், பரலோகத்தின் சந்தோஷம் நம்மை நிரப்பட்டும் என்கிற தொனி அடிக்கடி ஒலிக்கும். லூக்கா 10:20, 15:10. ஸ்தல சபையை மையமாக கொண்ட ஊழியத்தில் நிகழ்ச்சி நிரல்கள், புரோகிராம்ஸ் தவறாமல் நடப்பதனையும் அனைவரும் அதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் அதிகம் பேசப்படும். ராஜ்யத்தினை மையமாக கொண்ட ஊழியத்தில் புதிதாக ஆத்துமாக்களை எப்படி சந்திப்பது, அவர்களை எப்படி வழி நடத்துவது என்பது கற்றுக் கொடுக்கப்பட்டு சபையை பயிற்சி கூடமாகவும் சபையாரை யுத்த வீரர்களாகவும் மாற்றி உலகினை யுத்தக்களமாக காண்பித்து அனுப்பும் பணியை செய்வது குறித்து அதிகம் பேசப்படும். ஸ்தல சபை மையமாய் கொண்ட கமிட்டி கூட்டங்களில் இன்னமும் சபை கட்டடத்தை அலங்கரிக்க, கோபுரத்தை கட்ட, விழாக்களை கொண்டாட, மணி விழா, திருவிழா, பாராட்டு விழா போன்றவை எப்படி செய்வது, பணம் திரட்டும் யுக்திகள் என்ன என்ற வாக்குவாதங்களே அதிகம் இடம்பெறும். ராஜ்யத்தினை மையமாக கொண்ட கமிட்டி கூட்டங்களில் இன்னமும் அறியாத இடத்தில் கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு நம்முடைய பங்கு என்ன, வித்தியாசமான வயதினர், நிலையில் உள்ளோர், மாறுபட்ட கலாச்சாரத்தில் வாழ்வோர் ஆகியவரை சந்திப்பது எப்படி, அதற்கு தேவையான ஆட்கள், பணம் எப்படி வரும் என்பதனை குறித்த உரையாடல்கள் அதிகம் இடம்பெறும். ஸ்தல சபையை மையமாக கொண்ட சபை கூடுதலில்
யார் யார் பக்கம் என்பதே அதிகமான இழுபறி. தேவ ராஜ்யத்தினை மையமாக கண்ட சபை கூடுதலில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பரம்புவதற்கு நம்மில் என்ன தடை என்பதே கவலையாய் இருக்கும். சல சபையை மையமாக கொண்ட ஊழிய தலைவன் தன்னை அனைவரும் மதிக்க வேண்டும் என்பதில் அதிகம் கவனம் செலுத்துவான். தேவ ராஜ்யத்தினை மையமாக கொண்ட ஊழிய தலைவன் யாரை கொண்டாயிலும் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பான். சல சபையை மையமாக கொண்ட ஊழியம் தாங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்பதில் குறியாக இருந்து மற்ற ஊழியங்களை சிதைக்கும் பணியிலும் ஈடுபட அஞ்சாது. தேவ ராஜ்யத்தினை மையமாக கொண்ட ஊழியம் எப்படி மற்றவர்களோடு கூட இணைந்து செயல்படுவது, மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன என்பதனை கண்டறிந்து நலமானவைகளை பற்றி கொள்ளவும் நல்லவர்களோடு தொற்றிக்கொள்ளவும் அஞ்சாது. சல சபையை மையமாக கொண்ட போதகர் தன் மக்கள் தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்துவார். தேவ ராஜ்யத்தினை மையமாக கொண்ட போதகர் தன் மக்களின் கிருபை வரங்களை கண்டறிந்து காண்பித்து கொடுத்து உற்சாகப்படுத்தி செயல்பட தூண்டுவார். ஸ்தல சபையை மையமாக கொண்ட சுவிசேஷகர் திருப்திப்படுத்தும் வார்த்தைகளையும் ஆசீர்வாத வசனங்களையும் வாரி இறைத்து சபைதனை தன் சொந்த லாபத்திற்கு மாற்றிக்கொள்ளத்தக்க வார்த்தைகளை பிரசங்கிப்பார். தேவ ராஜ்யத்தினை மையமாக கொண்ட சுவிசேஷகர் தேவனுக்கு முன்பாக மக்களை நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருந்து தேவனுக்கு மக்கள் உபயோகப்பட வேண்டும் என்பதையே கருத்தில் கொண்டு பிரசங்கிப்பார். ஸ்தல சபையை மையமாக கொண்ட ஊழியர் தனக்கு எத்தனை கூட்டம் வருகிறது என்பதில் குறியாயிருப்பார். ராஜ்யத்தினை மையமாக கொண்ட ஊழியர் இன்னமும் எத்தனை மக்கள் கூட்டம், பீப்புள்ஸ் குரூப், அவரை அறியவில்லை என்பதனை நினைத்து அங்கலாய்ப்பார். ஸ்தல சபையை மையமாக கொண்ட ஊழியத்தில் காணிக்கையை வெளியே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல சாகசங்கள் கையாளப்படும். ராஜ்யத்தினை மையமாக கொண்ட ஊழியத்தில் காணிக்கை சரியான இடத்திற்கு போகிறதா என்பதிலும் சரியாக உபயோகப்படுகிறதா என்பதிலும் கவனம் செலுத்தப்படும். ஸ்தல சபையை மையமாக கொண்ட ஊழியத்தில் தாங்களும் கிறிஸ்துவாகிய சபையின் சரீரத்தில் ஒரு அங்கம் எனவே மற்றவர்களுக்காகவும் கவலைப்பட வேண்டும் என்ற நோக்கம் மறக்கப்படும். ராஜ்யத்தினை மையமாக கொண்ட ஊழியத்திலோ ஒரே சீராக மற்றவர்களும் வளர வேண்டும் என்பதிலும் மற்றவருடைய பலவீனம் நம்முடைய பலவீனம் என்று அறிந்து ஆவண செய்ய ஓயாமல் பாடுபடும். இவைகள் யாவற்றையும் வேத வசனம் அடிப்படையில் சிந்தியுங்கள். ராஜ்யத்தினை மையமாக கொண்ட வாழ்வுக்கு ஒப்புக்கொடுங்கள். கிங்டம் சென்டர்ட் லைஃப். இதை சொல்லுவதன் மூலம் சலசபையின் ஊழியங்களை மட்டாக நினைக்கிறேன் என்றோ அவைகளுக்கு எதிராளி என்றோ என்னை தவறாக நினைக்க வேண்டாம் என்று கூறி சல சபைகளும் வளர வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளிருந்து இன்னமும் மேலே எழுந்து சிந்திக்கவும் செயல்படவுமே இவைகளை சொல்லுகிறேன். தேவனே சாட்சி.